ஐக்யூவோட அடுத்த பிரீமியம் கேமிங் போன் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அதுதான் ஐக்யூவோட 15R. கூடி சீக்கிரம் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த போனை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்க முன்னாடி ஸ்கிரீன் டபுள் டேப் பண்ணிட்டு கீழே இருக்கிற ஒயிட் கலர் பட்டன் அவங்க பிரஸ் பண்ணுங்க. ஐக்யூ கிட்ட இருந்து இது வந்து ஒரு புது லைனப் பண்றதால ஒரு ஃப்ரெஷ் டிசைன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. பார்க்கிறதுக்கு பிரீமியமா இருக்குன்னு சொல்லலாம். இது பிரீமியம் போன்றதால மெட்டல் ஃப்ரேம் தான் யூஸ் பண்றாங்க. பேக்ல பாத்தீங்கன்னா கிளாஸ் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லலாம். ஐக்யூ பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து கேமிங்க்கு ஃபேவரா இருப்பாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 8 Gen 5 கொடுத்திருக்காங்க. கூட பாத்தீங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டிங் Q2 சிப் கொடுத்திருக்காங்க. Q3 கிடையாது, Q2 சிப் தான் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். தெர்மல் மேனேஜ்மென்ட்காக ஐஸ் டூம் டூயல் நெட் கூலிங் சிஸ்டம் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சேம் DDR5X Ultra and UFS 4.1 as usual வந்து IQ 15 கொடுத்தாங்க. மாதிரி கேமரா வைஸா பாக்குறப்போ as usual வந்து சேம் டூயல் கேமரா செட்டப் தான். 200 மெகாபிக்சலுக்கு மெயின் கேமரா Samsung ISOCELL HP5 சென்சார் வந்து யூஸ் பண்றாங்க. இதுல நீங்க 4x வரைக்கும் லாஸ்லெஸ் ஜூம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் 30 மெகாபிக்சலுக்கு செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டரி வைஸா பாக்குறப்போ பெரிய பேட்டரி 7600 mAh கொடுத்திருக்காங்க. சிலிக்கான் கார்பன் பேட்டரி தான். 100 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த போன்ல கிடைக்கும். அதுக்கப்புறம் டிஸ்ப்ளே வைஸா பாக்குறப்போ காம்பாக்ட் சைஸ்ல கொடுத்திருக்காங்க. 6.59 inch 1.5 GHz AMOLED டிஸ்ப்ளே கிடைக்கும். கூட பாத்தீங்கன்னா 144 Hz refresh இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. up to 5000 nits வரைக்கும் highest peak minus இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே வைஸா சூப்பரா கொடுத்திருக்காங்க சொல்லலாம். இந்த போன் நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து லான்ச் பண்றாங்க. இந்த போனோட பிரைஸ் எந்த அளவுக்கு கோட் பண்ணுவாங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.